பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். இன்றைய நாளிலும் லூக்கா 18வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுடைய விண்ணப்பங்களை அவர் செவிமடுக்கிற தெய்வம். அவர் எங்களுடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை அவர் செவி கொடுத்து கேட்கிற தெய்வம். ஒருவேளை நீங்கள் பல தடவை ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் நீண்ட நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஜெபித்த அந்த காரியத்துக்கு இன்னும் பதில் கைகூடி வராத ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். அதனாலே உங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் சிந்திக்கலாம், ஐயோ, நான் இவ்வளவு காலம் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேனே, ஏன் எனக்கு பதில் வரவில்லை? அப்படி என்று உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் சிந்திக்கிற வேளையிலே பிசாசானவன் அந்த விசுவாசத்தை அவன் அவிவிசுவாசமான விதைகளை உங்களுடைய சிந்தையிலே அவன் போடுவான். உங்களுடைய உள்ளத்திலே அவன் விதைப்பான். காரணம், அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை முறியடிக்க வேண்டும் அப்படி என்று அவன் உங்களை அவிவிசுவாசம் உள்ள விதத்திலே உங்களை சிந்திக்க வைப்பான். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு உண்டான பதில் ஏற்ற வேளையிலே உங்களிடத்தில் வரும். அதை குறித்து நீங்கள் ஒருபோதும் ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். பாருங்கள், இந்த லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுவதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் அப்படி என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமை என்ன சொல்லுகிறது என்று தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அல்ல. அவன் மனுஷரையும் பார்த்து அவன் பயப்படுகிறவன் அல்ல. மொத்தத்தில் அவன் யாரையும் அவன் எந்த விதத்திலும் ஒரு கனம் பண்ணுகிறவன் அல்ல. தேவனையும் சரி, மனுஷர்களையும் சரி. ஆனால் அவன் அந்த நியாயாதிபதி, அவன் வாழ்ந்து வந்த அந்த பட்டணத்துல ஒரு ஏழை விதவத்தாய் ஒருவள் இருக்கிறார். ஒரு ஏழை விதவத்தாய். அந்த ஏழை விதவத்தாய்க்கும் அவருடைய எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை. என்ன, எப்படிப்பட்ட பிரச்சனை என்பதை வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் ஒரு பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனையில அந்த ஏழை விதவைக்காக ஒருவரும் இல்லாத பட்சத்தில் அந்த எதிராளி ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் இந்த ஏழை விதவைக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம், இல்லது அவளுடைய ஏதோ ஒரு காரியத்தை அபகரித்திருக்கலாம். ஆனால் இந்த ஏழை விதவை தாய் இந்த நியாயாதியிடத்திலே தனக்கு ஒரு நல்ல தீர்வு வேண்டும், தனக்கு ஒரு நியாயம் வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நாள் வேதம் சொல்லுவது ஒவ்வொரு நாளும் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தாள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இது எதை காண்பிக்கிறது? உங்களுடைய ஜெபம்
உண்டான பதில் இன்னும் வரவில்லை என்றாலும் கூட நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். அதற்கு உண்டான பதில் வரும் வரைக்கும் நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே சும்மா இராதபடி நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு நீங்கள் அனுதினமும் அவருக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள். அவர் ஒரு நாள் அதற்குண்டான பதிலை தருவார். எப்படியாக இந்த நியாயாதி, இந்த ஏழை பெண்மணி ஒவ்வொரு நாளும் வந்து தனக்கு தொந்தரவு செய்கிறாள் என்பதை பார்த்துவிட்டு அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு காரியம் தோன்றுகிறது. எப்படிப்பட்ட காரியம் தோன்றுகிறது என்றால், நான் தான் தேவனை மதிப்பதில்லை, தேவனுக்கு பயப்படுவது இல்லை, மனுஷனுக்கு பயப்படுவதில்லை, இப்படிப்பட்ட ஒரு சுபாவமுடைய என்னிடத்திலே இவள் ஒரு நம்பிக்கையோடு வந்து இந்த எதிராளியோடு இருக்கிற பிரச்சனையில் எனக்கு ஒரு தீர்வு வேணும், ஒரு நியாயம் வேணும் என்று ஒவ்வொரு நாளும் அலட்டி கொள்ளுகிறாளே, தொந்தரவு கொடுக்கிறாளே. இவளுக்கு என்ன அப்படி என் மீது ஒரு நம்பிக்கை? அப்படி என்று அவன் தன்னை குறித்து சிந்தித்த வேளையிலே, இந்த காரியத்தை சிந்தித்த வேளையிலே அவனுடைய இருதயம் உடைந்து போய்விட்டது. அவனுடைய இருதயம் அந்த பெண்மணிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்குள்ளே வந்து விட்டது. அவனுடைய இருதயம், அந்த மாம்சமான இருதயம், அது மென்மையான இருதயத்தை போல மாறிவிட்டது. அவருடைய கொடூரமான சுபாவம், யாருக்கும் பயப்படாத சுபாவம், இந்த பெண்மணிக்காக நான் வாதிட வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவனுடைய நினைவுகள் வந்துவிட்டது. அப்போ ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த ஓமையை சொல்லிவிட்டு, இந்த கடினமான இருதயமுள்ள ஒரு மனிதன், இந்த நியாயாதியுடைய இருதயமே அந்த ஏழை பெண்மணிக்காக இறங்கும் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுடைய இருதயம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இறங்காமல் போகுமோ? தன்னுடைய பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் வழக்காடாமல் போவாரோ? தன்னுடைய தேவ ஜனங்களுடைய விண்ணப்பங்களை அசட்டை பண்ணுவாரோ? தன்னுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்துக்கு பதிலை கொடுப்பாங்கள் இருப்பேனோ? என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் அவர் நீடிய பொறுமையாயிருந்து அதன் காலத்திலே அதற்குண்டான பதிலை என் தேவன் உங்களுக்கு தருவார். நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள் என் தேவ ஜனமே, நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுடைய விண்ணப்பங்களை உங்கள் முன்பதாய் ஆசீர்வாதமான பதில்களோடு உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் இந்த ஜெபம் உண்டான பதில் இன்னும் கிடைக்கவில்லையே அப்படி என்று பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவ சன்னிதானத்தை இழந்து விடாதீர்கள். தேவ சபைக்கு போகாதபடி உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். என் அன்பு தேவ ஜனமே, என் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் பிதாவாகிய தேவனாய், அவர் அப்பாவாய், நானும் நீங்களும் புத்திர சுவிகாரமுடைய அந்த அதிகாரத்துக்குட்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய தேவன் நீடிய பொறுமையாயிருந்து உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலை கொடுப்பார். எப்படியாக அந்த நியாயாதியின் இருதயம் நொறுங்கப்பட்டதோ, உடைக்கப்பட்டதோ, அதுபோல தேவன் இரக்க குணமுடையவராய் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய், உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் அவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஆகையினாலே நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தரிடத்திலே அன்று அன்னாள் எப்படியாக தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் செய்ததை கர்த்தர் அங்கீகரித்து
அதுக்கு பதிலை கொடுத்தாரோ அதுபோல உங்களோட வாழ்க்கையிலே பதில்கள் வரப்போகின்றது. சந்தோஷமாயிருங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீ நீடிய பொறுமை உள்ளவராய் அவர்களுக்கு ஏற்ற வழியிலே பதிலை கொண்டு வரப்போகிறீர் சுவாமி. அதுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. கர்த்தராகிய தேவன் நீங்க தாமே கிருபையாயிருந்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாயிருங்கள். இந்த ஒளிப்பதிவை பார்க்கிறவர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வாதம் அடைவார்களாக. அதுதான் என்னுடைய நோக்கம். So be happy in Christ. Don't be worried about anything. Your God can able to bring everything in your life. Don't be fail to pray. Pray every days. The God who we worship, He always hear your prayers. Don't give up. Maybe the days can take, but the answer will come to you. Definitely the answer will come to you, that I am telling. Don't be worried. Your God always with you. He always listening your prayers. So be happy. May God bless you.